ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போடுறேன். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா, சவுதியில் நான் ஸ்கூல் சேர போகிறேன். ஸோ நாங்கள் சவுதி ஸ்கூலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறோம். இந்த வீடியோவில் நான் ஸ்கூல் சேர்ந்தது, ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது, அப்புறம் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ சேர்ந்துருக்கிற ஸ்கூல் நேம் இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஸ்கூல் இன் ரியாத். இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு தான் வரணும். அதே மாதிரி நாங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். வந்ததும் எனக்கும் அம்முக்கும் ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு 5th வந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு யூகேஜியில் வந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ½ எழுதிட்டு அடுத்து என்னதுன்னு டீட்டெயில்ஸாக சொன்னாங்க. அதையும் கேட்டுட்டு ஸ்கூலில் சேர்ந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஸ்கூலை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோஸ். நீங்களே என் ஸ்கூலில் சேர்ந்து சுற்றி பாருங்கள். அப்புறம் இந்த ஸ்கூல் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அட்மிஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேலை? புக்ஸ் அண்ட் நோட்ஸ் வாங்குற வேலை தான். ஆக்சுவலி நான் ஒரு லேட் அட்மிஷன், ஸோ 2 புக்கு அவைலபிள் இல்லை. இருக்கிற புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது நெக்ஸ்ட் எப்படி இப்போ எங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்க போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஷாப்பு தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கன்னா பத்தால இருக்கிற நிஷா யூனிஃபார்ம்னு ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கும். யூனிஃபார்ம் சைஸ் பார்த்துட்டு வேர் பண்ணி பார்த்துட்டு நாங்களே செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே மொத்தம் 2 யூனிஃபார்ம் வாங்கினேன். ஒன்று ஒயிட் அண்ட் ஒயிட், இன்னொன்று ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ. அப்புறம் நாங்களும் வாங்கிட்டு இங்கேயே ஷூஸ் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வேறு ஷாப்பில் ஷூஸ் வாங்கலாம்னு வந்தாச்சு. இப்போ ஸ்கூல் ஷூ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். நெக்ஸ்ட் இந்த ஷாப்புக்கு ஸ்கூல் ஷூஸ் வாங்கலாம்னு வந்திருந்தா நாங்கள் கரெக்டான டைமில் தான் வந்திருக்கோம். இந்த டைமில் தான் ஸ்கூல் ஷூஸ்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு தேவையானது ஒரு பிளாக் பேர் ஒரு ஒயிட் பேர் வாங்கலாம் தான் வந்திருந்தோம். நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது ஒரு கேரளா அண்ணன் எங்களுக்கு தேவையான ஷூஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களும் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி எனக்கு ஒரு பிளாக் பேரும் ஒயிட் பேரும் கிடச்சிருச்சு. எனக்கு ஒரு பிளாக் பேரும் ஒயிட் பேரும் கிடச்சிருச்சு. எனக்கு பிளாக் அண்ட் ப்ளூ வாங்கியாச்சு. ஆனால் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வாங்கியாச்சு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிளாக் வாங்கணும். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. புக்கு வாங்கியாச்சு. அடுத்த என்ன வேலை? புக்குக்கு கவர்
போடுறதுலாம் இதெல்லாம் புக்குக்கு கவர்லாம் போட்டிருக்கேன். இது ஸ்டிக்கர் மாதிரி தான், நம்ம ஸ்டாம்ப்லாம் அடிக்க தேவையில்லை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானும் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நோட்ஸ் எல்லாம் இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம புக்ஸு பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் கவர் போட்டாச்சு கைஸ். வாங்க இப்போ நம்ம புக்குக்கு போகலாம். இதுலேயே கொஞ்சம் போட்டாச்சு கைஸ். என் புக்ஸ் இது ஃபாரின் புக்ஸ். ஸ்கூலுக்கு தேவையானது பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. புக்குக்கு கவர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 week later. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். ஸோ காலையில் 4 o'clock எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. அதனால ஒரு கிளாஸ் கூழ் குடிச்சிட்டு 2 ரக்காய் தொழுதுட்டு ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னால பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணல. ஸோ பேரண்ட்ஸ் விடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. காரில் இறங்கி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு கைஸ். பரிந்தா உட்காந்துருக்கு. பரிணை இப்போ கிளாஸில் விட்டாச்சு. இப்போ நான் 6th F போகிறேன். எனக்காக துவா செய்யுங்க. கிளாஸில் விட்டதுக்கப்புறம் பஸ் அரேஞ்ச் பண்ணல. ஸோ பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு 1:30க்கு வந்து எங்களை பிக்கப் பண்ணிடுறேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னால. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஏன்னா கிளாஸ்லேருந்து எல்லோரும் வர்றாங்கல்ல. ஸ்கூலு 1:30 மணிக்கே முடிஞ்சிடும். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் கேன்டீனில் ஐஸ் பாப் வாங்குறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கேன். அடிக்கிற வெயிலில் கேன்டீனில் ஒரு ஐஸ் பாப் வாங்கி சாப்பிட போகிறோம். இது என்னோட சவுதி ஸ்கூல் சேர்ந்த விளாக். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.